அந்த வீடு நீங்க வெளியிலேருந்து பார்த்தீங்களா? அது மணி ஹைஸ்ட்ல வந்த வீடு. அதன் காரணமா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஹைஸ்ட் த்ரில்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்டின்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பயங்கர சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன தெரியுங்களா? அது எனக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. பட் ஒரு பக்கம் இது ஃபேக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலான்றதும் தோணுச்சு. ஆனா, அது ஃபேக்கா இல்லாம உண்மையா இருந்தா, கண்டிப்பா ஒரு அமர்க்களம் மாதிரியான ஒரு வைப்ரேஷன நம்ம தியேட்டர்ல ஃபீல் பண்ண போறோம். அப்டின்ற ஒரு ஃபீலும் எனக்கு இருந்துச்சு. என்னன்னா, இந்த படத்துல ஒரே ஒரு சீக்வென்ஸ்ல ஷாலினி மேம் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ்ல கண்டிப்பா இந்த சத்தம் இல்லாமல் தனிமை கேட்டேன்ற சாங் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்கு. அஜித் சாரும் ஷாலினி மேமும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பயங்கர மிரட்டலா இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இந்த படத்துல அப்படி ஒண்ணு நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வால்கனோ எரப்ஷன் மாரி தான் இந்த ஒரு டீசர ஆதிக் ரவிச்சந்திரன் ஓவராலா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதுல அங்கங்க இப்படி ஹிரோஷிமா, நாகசாகி மேலலாம் விழறா மாரி ஆட்டோ பாம் வச்சிருந்தாங்கன்னா, ஃபேன்ஸ் எப்படி தாங்குவாங்க? என்ன பண்ணுவாங்க? படம் ஒரு ஓப்பனிங் சீக்வென்ஸ் மாஸா இருக்கலாம். ஆனா எல்லா இடத்துலயும் மாஸா வெடிக்க வச்சுக்கிட்டே இருந்தா, நம்மளும் பாவம் இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அப்படின்ற ரேஞ்சில ஒரு படம் பண்ணியிருக்காருன்றதுக்கு சாம்பிளா இந்த டீசர் எடுத்து வந்து போட்டிருக்காருன்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது.